ஏதோ ஒரு கல்லூரி நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். அதில் பேசும்பொழுது வந்து நிரந்தரமான செல்வம் வந்து கல்வி தான். சொத்து சுகம் இல்லாமல் கூட திடீர்னு இயற்கையின் சீற்றத்தால் அல்லது வேறு பல நிகழ்வுகளால் வந்து உங்களுடைய மற்ற செல்வங்கள் எல்லாம் கூட அழிந்து போகலாம். ஆனால் யாராலும் திருட முடியாத ஒரே செல்வம் கல்வி செல்வம் தான். ஆகவே வந்து படிப்பதை நிறுத்தி விடாதீர்கள்னு வந்து பதவிக்கு வந்த முதல் சில நாட்களிலேயே அவர் பங்கு பெற்ற ஒரு நிகழ்ச்சியில் சொன்னார். இப்போ நேற்றைக்கு நீங்கள் எந்த நிகழ்ச்சின்னு எனக்கு தெரியல நீங்கள் சொன்னது. இல்லை, கல்விக்கான முக்கியத்துவத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தொடர்ந்து வலியுறுத்துவது பாராட்டுக்குரியது. அந்த ஒரு ஆஸ்பெக்டில் அவங்க கல்வி கடனை ரத்து பண்ணல, நீட்டில் டபுள் கேம், அதெல்லாம் வேறு விஷயம். பட் கல்வியை பற்றி முதலமைச்சர் சொல்லக்கூடிய கருத்து என்பது முழுக்க 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 நியாயமானது. இதை இளைய தலைமுறை மற்றும் அனைவரும் என்ன கேட்டிங்கன்னா படிப்பதற்கு வயது தடை கிடையாது. குறிப்பாக இளைய தலைமுறை இதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஒரு மிகச்சிறந்தது ஒரு அறிவுரை. கல்விக்கான முக்கியத்துவத்தை வந்து நம்ம வந்து பழைய இலக்கியங்களில் படிச்சிருக்கோம், நம்ம ஸ்கூல் படிக்கும்போது வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் நடைமுறையில் நம்ம எல்லாரும் அதை பின்பற்றணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் பதில் வரும். இன்றைக்கி ஒரு ஆட்சியாளர்கள் அதை சொல்கிறாங்க அப்படின்னும் போது அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் தான்.